Hi friends, எல்லாருக்குமே good evening. Welcome to Delhi சமையலறை சேனல். Belated happy Diwali friends. And இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தீபாவளிக்கு 2 நாள் கழித்து அதாவது சிம்பிளாக ஒரு சாப்பாடு சமைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வருஷத்தில் தடவை முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன். அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முள்ளங்கி சாம்பார் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிடிக்காது. ஈவன் என் வீட்டில் என் ஹஸ்பண்ட்க்குமே பிடிக்காது. இருந்தாலும் இன்றைக்கி சமைச்சு பார்க்கலாம். அதாவது எப்போவுமே சாதாரண அதாவது முள்ளங்கி சாம்பார் யாருக்குமே பிடிக்காது தான். ஆனால் நான் சமைச்ச இந்த முள்ளங்கி சாம்பார் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அண்ட் அன்றைக்கி நைட்டே இந்த முள்ளங்கி சாம்பார் காலி ஆயிடுச்சு. அதாவது அடுத்த நாள் இட்லியை வச்சு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கூட மிச்சமே ஆகலை. அந்த அளவுக்கு ருசியாக இருந்துச்சு. சாம்பார் தானே, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்துட்டு சீரியஸாக சொல்கிறேன். நம்ம அதாவது மனசார ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அழகாக நம்ம சமைச்சு ஆஹா இன்றைக்கி சாப்பிட்லாமே அப்படின்ற ஒரு ஆசையாக நம்ம சமைச்சோன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து அந்த சமையல் அது சிம்பிளான ஒரு சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி, இல்லை சிம்பிளாக தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ருசியாக இருக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு தான் இந்த முள்ளங்கி சாம்பாருமே இருந்துச்சு. இந்த முள்ளங்கி சாம்பார் பிடிக்காத என் ஹஸ்பண்டே இந்த சாம்பாரை ஊற்றி 2-3 வருஷம் நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபுல் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். பெரிய விஷயம் கிடையாது. நார்மல் நம்ம தாளிப்பு அது கூட முள்ளங்கி ஆட் பண்ணிட்டா முள்ளங்கி சாம்பார் குயிக்காக ரெடி ஆயிரும். இது கூட வறுத்த மீனும் வெள்ளை சோறும் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஏன்னா வந்துட்டு தீபாவளி அதுக்கு அடுத்த நாள் 2 நாளுமே வந்து ஒரே நான்வெஜ், மட்டன், சிக்கன், முட்டை, அதாவது ஃபிஷ்ஷு, நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஏரா இதெல்லாம் இருந்ததுனால ரொம்ப ஒரு மாதிரி ஹெவி ஆயிடுச்சு. சரி 2 நாள் கழித்து கொஞ்சம் சிம்பிளாக சாப்பிடுவோமே, அதனால தான் இந்த முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருமே எப்படி உங்களுடைய தீபாவளி செலிப்ரேட் பண்ணிங்க, என்னெல்லாம் ரெசிபி குக் பண்ணிங்கன்றது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் once again happy Diwali, belated happy Diwali to all. Bye bye.